இவங்க வந்து இவங்களுடைய பூர்வீக சொத்து விட்டு வெளியேறிடுவாங்க. பூர்வீக சொத்து அபகரிக்கப்படும், இல்லைன்னா கோர்ட் கேஸ் வழக்குகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கும். அதே மாதிரி வேற ஒரு வாடகை வீட்டுக்கு வெளியேறினா கூட ஒரு 2 years ஒன்ஸ் 5 years ஒன்ஸ் வந்து நிறைய வீடு வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையா ஒரு வீட்டுல வந்து இவங்களால இருக்க முடியாது. வேற ஒரு சொந்த வீடு வாங்கினா கூட வேற வீடு வந்து வாடகை வீடுக்கு வந்து குடியேறிடுவாங்க. அந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இளம் வயசுல வந்து பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கெட்ட பழக்கங்கள் இருக்கும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி வந்து 12ல இருந்தா இவங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து ஏதாவது ஒரு வழியில வந்து பணம் வந்து வரும். அதுலதான் வந்து இவங்களோட குடும்பமே வந்து ரன் ஆகும். இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து நியூ அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சேட்டன் இந்த 12th ஹவுஸ், சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 12வது வீட்டில் இருந்தால் என்ன பலன்? ஃபர்ஸ்ட் வந்து 12th ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 12th ஹவுஸ் வந்து ஃபாரின் லேண்ட்ஸ், ஐசோலேஷன், செப்பரேஷன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நீங்க வந்து தூங்குறீங்க இல்லைங்களா அந்த விஷயம், சாப்பிட்றீங்க இல்லைங்களா அந்த விஷயம், சுகபோகமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து 12th ஹவுஸ். அதே மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்றது 12th ஹவுஸ், நீங்க பூஜை புனஸ்காரங்கள் பண்றது, உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, இதெல்லாம் வந்து 12th ஹவுஸ். ஸோ சனி பகவான் யாரு? சனி பகவான் வந்து டிலே, டினை, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்லோ பண்றது, ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீங்க சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு வந்து கத்து கொடுப்பாரு. அது வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து உங்களுடைய ரொட்டீன் ஒர்க், நீங்க ஜாப்ல வந்து ரொட்டீனா ஒரு விஷயத்த செய்வீங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி பகவான். ஸோ இவர் வந்து நீதி தேவன் அப்படின்னு அழைக்கிறாங்க. சனியை போற வந்து கொடுக்குறவரும் இல்லை, கெடுக்கிறவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பலமா இருந்தார் அப்படின்னா கொடுப்பாரு, பலம் இல்லை அப்படின்னா கெடுப்பாரு. ஸோ சேட்டன் இந்த 12th ஹவுஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை உருவாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல போயிட்டு வேற ஒரு ஊர்ல தூரமா, பூர்வீகத்தை விட்டு தூரமா போயிடுற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ், அந்த மாதிரி நடக்கலாம். பூர்வீக சொத்து இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வேற ஒரு இடத்துல இவங்க வந்து சொத்து வாங்குவாங்க, அதே மாதிரி அதையும் வந்து அனுபவிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அடிக்கடி வீடு மாறக்கூடியவங்களாக இருப்பார்கள் இளம் வயசுல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஐடென்டிட்டி, இதை வந்து இவங்க இழந்துருவாங்க. இவங்களுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு ரெப்யூட்டேஷன், அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்திருக்கும். இவங்க பிறந்த அப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து அந்த விஷயங்களை வந்து இழந்துரும். இவங்களோட அடையாளம், ஐடென்டிட்டி வந்து இவங்க வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேட்டன் வந்து 12th ஹவுஸ்ல இருந்து 2nd ஹவுஸை பாக்குறாரு, தேர்ட் ஆஸ்பெக்ட். ஸோ சேட்டன் 2nd ஹவுஸை பாக்குறதால இவங்களுக்கு வந்து தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணுவாங்க. இவங்களோட கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா, ஏன்னா சேட்டன் வந்து 12th ஹவுஸ்ல இருக்காரு. 12th ஹவுஸ் வந்து மெடிடேஷன், அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டுடலாம். அது வந்து அதை பத்தி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சேட்டன் வந்து 12th ஹவுஸ்ல இருந்து அவரோட 7th ஆஸ்பெக்டா 6th ஹவுஸை பாக்குறாரு. ஸோ 6th ஹவுஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய கடன், எதிரி, அப்புறம் நோய், இந்த 3 விஷயங்களும் காணாமல் போயிடும். நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, கடன் இருக்காது, எதிரிகள் தொல்லை இருக்காது. ஸோ சனியோட பார்வை வந்து ரொம்ப ஆபத்தானது. 6வது வீட்டுல விழும்போது அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடும் இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து சேட்டனோட 10th ஆஸ்பெக்ட், அது வந்து 9th ஹவுஸ் மேல விழுது. ஸோ 9th ஹவுஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, பூஜை புனஸ்காரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். சனி பகவான் வந்து இதை வந்து தடை பண்ணிடுவாரு. ஒரு சுவாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா கூட அது வந்து தடை தாமதங்கள் உருவாகும். சனி வந்து தடை பண்ணிட்டு அதை வந்து லேட்டா கொடுப்பாரு.
ஸோ ஒரு நாள் வந்து குலதெய்வ பூஜை போட போறீங்க அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் வந்து டக்குன்னு எல்லாரும் சம்மதிக்க மாட்டாங்க, அது வந்து டிலே ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் வந்து சனி பகவான். ஸோ இந்த 12th ஹவுஸ் வந்து ஃபாரின் லேண்ட்ஸ் வந்து குறிக்கிறதால 12th ஹவுஸ்ல இருந்து சனி பகவான் வந்து செகண்ட் ஹவுஸை பார்க்கறதால உங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருந்து இன்கம் ஏதாவது வரும். உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது ஃபேமிலியில இருக்கவங்க ஃபாரின் போறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அது மூலியமா வந்து குடும்பத்துடைய வருமானம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி மெயினா வந்து இந்த 12th ஹவுஸ் வந்து லைஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நீங்க யாருன்னே அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். உங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் போயிடும். சனி வந்து ஒரு பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சனியை வந்து கோச்சார சனி எப்ப வந்து தொடராரோ அப்பதான் வந்து நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அந்த 30 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது லைஃப் பத்தி. அதுக்காக தான் நீங்க ஸ்லோவா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சர்வீஸ் பேஸ்ட் விஷயங்கள் வந்து வெளிநாட்டுல போயிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து குறிக்குது இந்த 12th ஹவுஸ் சேட்டன் வந்து. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் இதே சனி தசை வந்துருச்சுன்னா, ஒருவேளை சனி தசை நடக்கும்போது சனி வந்து பலமா இருந்தது அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். இருந்தாலும் வந்து சனியோட பார்வை வந்து ரொம்ப ஆபத்தானது. அந்த வீடு வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குதோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கிற வீடு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், இன்கம் ஃப்ரம் த ஃபாரின் லேண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்கும். உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.